அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க. நிதானத்துலதான் இருக்கியா? பின்ன ஏன் இந்த பைத்தியக்கார வேஷம்? என்னையும் என் பெண்மையும் காப்பாத்திக்க ஒரு பருவ பெண் அனாதையா இந்த உலகத்துல வாழ முடியலங்க. நீ அனாதையா? கிட்டத்தட்ட அப்படித்தான். எனக்கு உறவுன்னு இருக்கிறது ஒரே ஒரு சித்தப்பா தான். அவருக்கு அன்பு உண்டு, அது என் பேர்ல இருக்கிற சொத்து மேலதான். ஆசை உண்டு, அது எப்ப இவளுக்கு சாவு வருங்கிறது தான். ரோஜாவுக்கு கூட தன்னை காப்பாத்திக்க முள்ள படைச்ச ஆண்டவன் பெண்களை மட்டும் நிராதரவா விட்டுட்டாங்க. அதனாலதான் எனக்கு நானே ஒரு பாதுகாப்பு தேடிக்கிட்டேன். இப்ப எல்லாரும் என்னை கண்டு பயப்படுறாங்க. அவங்க கல்லால் அடிச்சாலும் நான் தாங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? கற்ப காப்பாத்திக்கிறோமேங்கிற சந்தோஷத்தினால. அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் நீ பைத்தியமா நடிக்க முடியும்? என் வாழ்நாள் பூரா இப்படி இருக்க நான் தயாராயிட்டேன். நீ தயாரா இருக்கலாம், ஆனா உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்க ஜனங்க தயாரா இருக்க மாட்டாங்க. புடிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. உண்மையிலேயே நீ பைத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சதும் கையில விலங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்பா, ஒரு பெண் எப்படிதான் தனியா வாழ முடியும்? பெண்கள் தனியா வாழும் நினைக்கிறதே தப்பு. ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து உடனே கல்யாணம் செய்துக்க. உனக்கு எந்த விதமான பயம் இருக்க? உண்மையாவே சொல்றீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, என் மனசுக்கு பிடிச்ச நல்லவருன்னா அது நீங்க தான். நீங்களே என்ன கல்யாணம் செய்துக்கிறீங்களா? உண்மையிலேயே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏதோ நான் வழியை சொன்னா என்னையே துணைக்கு கூப்பிடுறியே. ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் கிடையாதா? தைரியம் இருக்கு. பின்ன என்ன பிடிக்கலையா? நான் சொல்ல வந்தது, நான் ஒரு கோழைன்னு சொல்லிடுங்க, நான் பேசாமே போயிடுறேன். இத பாருமா, என்ன பத்தி அப்படி நினைக்காத. என் நிலைமையில இருந்து நான் கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தவிர கல்யாணங்கிறது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் மாதிரி. அத பத்தி அவசர முடிவு எடுக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா? எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சொன்னது தப்புதான், நான் வரேன். நில்லுங்க. எதுக்காக என்ன 2 முறை ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க? இறக்கம் காட்டுறது தப்புங்கறியா? இல்ல, அந்த இறக்கம் உண்மையானதா இருக்கணும் தான் சொல்றேன். தரையில கடந்து துடிக்கிற மீனை பார்த்து ஐயோ பாவன பரிதாபப்படத்துல அர்த்தம் இல்லைங்க. அத தண்ணியில எடுத்து விடணும், இல்ல கொன்னிடணும். எதை செய்ய போறீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. இங்க பாரு, என்ன நீ இறக்கமே இல்லாத பாவி நினைச்சாலும் சரி, உன்னை நான் ஏத்துக்க கூடிய நிலைமையில இல்ல. உன் மனசை மாத்திக்க, என்ன மறந்து. காதல் தோல்வியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இந்தா தொடச்சுக்க கண்ண. ஏமா துரடா உன்னுடைய காதலனா? அதான் ஒரு பேரா? பேர் தெரியாம காதல் பண்ணீங்க? என் பேர் கூட தான் அவருக்கு தெரியாது. குருட்டு காதல் பண்ணீங்களா? பேரெல்லாம் விசாரிக்காதீங்க. இடைஞ்சல் பண்றதுக்கு அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, அண்ணா இருக்காங்களா, இது மாத்திரம் தெரிஞ்சுங்க. ஏமா எத்தனை நாளா நடக்குது இந்த விவகாரம்? என்ன பையன் திடீர்னு மனசு மாறி போயிட்டே இருக்கான்? அவர் மனசு மாறினா என்னங்க, ஆனா என் மனசு நான் மாத்திக்கிறதாவே இல்ல. இது அவனுக்கு தெரியுமா? எப்படியோ அவரே நல்லா இருக்கட்டும். எங்க போற? எங்கேயோ போறேன். நீ எங்க வேணா போ, கர்ச்சீஃபை கொடுத்துட்டு போ. நான் இன்னும் அழ போறேன்னு வச்சுக்கோ. என்னம்மா இது, கர்ச்சீஃபுக்கு அலையிற, காதலுக்கு அலையிற? எங்க வீடு? கீழ்பாக்கமா? இல்ல, பெங்களூர். அடடே, அந்த பையனுக்கு அதே ஊருதான். ஆமா, காதல் எப்ப ஆரம்பம்? ஊர்லயே வா, இல்ல ஊரை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறமா? ஊர்லயே. ஊர்லயே ஊரை விட்டு வந்ததுனாலதான் இந்த கோலம் போட்டுருக்குது. சரி சரி, வா என் கூட. எங்க கூப்பிடுங்க? இது ஏன் மேல கோச்சுக்கிறேன்? நான் எங்க கூப்பிடுறேன்? எல்லாம் அவன் வீட்டுக்கு தான். திட்டு வர. யார? என்ன? உன்னதானா? எனக்கு என்ன? ஐயோ, வாமா, சமாதானம் படிச்சு 2 பேரும் சேர்த்து விடுறா. ஆமா, நீங்க சொன்னா அவர் என்ன கட்டிக்கு வர? அவரு கட்டிக்கு வராவா? காதலிக்கும் போது எங்களை நினைக்க மாட்டீங்களே, இந்த மாதிரி விவகாரம் ஆரம்பிக்கும் போதானே எங்க நினைப்பே வரும் உங்களுக்கு. சரி சரி, வா, மொத்தமா அழுது ஒரே அடியா கட்சி காய போடுவா. அத்தான் என்னத்தான் அவர் என்னத்தான் எப்படி சொல்வேனடி. எழுதி கொடுத்துருங்க. ஐயோ, துரசார் டிபன் சாப்பிட வர்றாரு. வரட்டும் வரட்டும். உங்களை பார்த்தாரு கதையே கெட்டுது. போய் ஒளிஞ்சுங்க. அவர் இங்கே சாப்பிடுறாரு. அவர் நினைச்ச இடத்துல சாப்பிடுவாரு. ஆமா, சரி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். சீக்கிரமா ஒளிஞ்சுங்க. அடே, நீங்க இருக்கிற இடம் எனக்கே தெரியல. ஐயோ, அவர் நேரம் இங்கதான் பாத்துட்டு வருவாரு. அங்க போங்க. அங்க வந்துட்டா? அங்க வரமாட்டார், நான் பாத்துக்கிறேன். சரி, தெரியாத மாதிரி உட்காருங்க. அடாடா, பொம்பளைங்களுக்கு ஒளியலுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கப்பா. மைக்கேல், மைக்கேல், நீனா இங்க இருக்கிற விஷயத்தை துரகிட்ட சொன்ன, உன் தோலை உரிச்சு போடுவேன். உன் தோலை உரிச்சு எப்படி தெரியுமா இருப்ப? உரிச்ச கோழி மாதிரி ஆயிடுவ. பத்திரம். நான் என்ன சார், உலக பேரழகி கிளியோபாட்ரா தோலை உரிச்சிட்டு பார்த்தா கூட அசிங்கமா தான் இருக்கும்.
கேவலம் 5 மீட்டர் தோலும் 50 கிலோ கறியும் சேர்ந்தா தான் சார் அழகு அடிதடி எல்லாமே. டிஃபன் எடுத்து வை, நான் அப்புறம் பேசிக்கிறேன். அட நீ புட்டு வேற செய்யறியா? சாப்பிட்டு பாருங்க சார், பிரமாதமா இருக்குமே. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்க. டேய் உண்மையை சொல்லு, இது யாரா செஞ்சது? அது தோல் எலும்பு அசிங்கம். அது என்னடா இவன் வளர்றான் நீயே சொல்லிட்டு இல்ல, அப்புறம் என்ன பேசாம சாப்பிடு. டேய் உண்மையை சொல்லு, இது யாரா செஞ்சது? ஐயோ அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் சொல்ல மாட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, ஹோட்டல்ல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்லல. இது ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்ததா? கிடையாதுடா. ஆமா ஆமா சொல்லுடா. ஆமா ஆமா இல்லன்னு தலையாட்டுறீங்க, ஆமா ஆமான்னு சொல்றீங்க. பாத்தீங்களா சார், இவரை ஏமாத்த முடியாது, நான் சொன்னேன்ல. நான் வரேன்ப்பா. டேவிட், நீ ஏதோ உண்மையை மறைக்கிற. அது என்னன்னு சொல்லல, நான் இப்பவே எழுந்து போடுவேன். நான் ஏன்டா அவங்கிட்ட மறைக்க போறேன்? ஒரு வயசான பாட்டி தெருவுல இந்த புட்டை வித்துட்டு போனாங்க. தெருவுல வாங்குறதுன்னு சொன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லித்தான் நான் மறைச்சேன். அதுக்குள்ள இந்த புண்ணாக்கு பைய உளறி தொலைச்சு விட்டாட்டே. நீ வா, அழப்போற இப்போ. அப்படியா? டேய் அந்த பாட்டியை நீ போய் பார்த்து தினம் புட்டுக்கு ஏற்பாடு பண்றான். போய் ஏன் சார் பார்க்கணும், இங்கதான் இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பாட்டி பக்கத்திலே இருக்காங்கன்னு சொல்ல வர்றான் இல்லடா. ஆமா. டேய் பக்கத்துல தான் இருக்காங்களா? உடனே வர சொல்றா, நான் பாராட்டுறேன்டா. அதுக்கு இல்ல, அவங்க புட்டெல்லாம் விக்கிறதுக்காக தெரு தெருவா போயிருக்காங்க. வந்த உடனே நான் கூட்டி வர்றேன். அவசியம் கூட்டிட்டு வரணும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. டேய் இப்படிட்டான் உன்னை எலும்பு பண்றேன் இரு. ஏன்டா அவனை திட்டுற? ஒண்ணும் இல்ல, ஒரு அன்பு தானே. அவ ஏன் என்ன திட்டா நான் சொல்லட்டுமா? டேய் நான் போட்டுக்கிறேன், நீ போடா. அது வாங்கிட்டு போடா. அது சரி. தைரியமா வாமா, துரை போயிட்டான். வாமா, அலமேல பாட்டி. என்னது அரைமேல பாட்டியா? அது யாரு? நீங்கதான். என்னப்பா கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, நீ பண்ணிய புட்டு, அத தின்னு புட்டு உன் காதல கொண்டாடா புட்டு செஞ்ச பாட்டியன்றான். அப்படியா? இப்ப நான் என்ன செய்யறது? பாட்டியாவு? ஐயோ ஒண்ணுமில்ல, தலைக்கு கொஞ்சம் வெள்ளை அடிக்கிறது, பல்லுக்கு கொஞ்சம் கருப்பு அடிக்கிறது, மூக்குக்கு கண்ணாடி மாட்டிக்கிறது, கழுத்துக்கு ஷேக் டான்ஸ் கத்து கொடுக்கிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கா? எனக்கா? துரை சார் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமே. அப்ப தடிய புடி, கண்ணாடியை மாட்டிக்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். தலைக்கு வெள்ளை போட சொல்றீங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணாடி பார்த்தா தானே கஷ்டமா இருக்கும். நீ ஏன் கண்ணாடி பாக்குற? நேரா துரை சாரை பார்க்கும்போது இப்படி கண்ணாடியை மாட்டிக்க, கொஞ்சம் இறக்கி விட்டுக்க, பார்வையை தூக்கிக்க, குச்சியை ஊனிக்க, இடுப்புக்கு இப்படி ஒரு முட்டு கொடுத்துக்க. துரை சார் வணக்கங்க, அப்படித்தான் சொல்லணும். அவையார் பார்த்தது இல்ல? பார்த்தனே. அவ்வளவுதான். ஞானப்பழத்தை புழிஞ்சு. ரொம்ப புளியுற, இப்படி புளிஞ்சா பணம் வீணா போயிடும்.